السلام عليكم ورحمة الله وبركاته. صلوا على النبي. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. ஹால்னா என்ன அர்த்தம்? ஹால் ஹால் பைதா கரோ அப்படின்னு ஜர்கா சொல்லுவாங்க, அடிக்கடி சொல்லுவாங்க. என்ன அர்த்தம்? ஹால்னா என்ன? இஸ்திஹ்சார இல்ம். இஸ்திஹ்சார இல்முக்கு பேர் ஹால். है शरीयत में अमल तन के साथ. ஷரியத்தில் அமல் வந்து உடலை கொண்டு தொழுகுதல், நோன்பு வைக்குதல், ஹஜ்ஜுக்கு போவதல், ஸகாத்து கொடுக்கறது. जी है शरीयत में अमल तन के साथ. உடலோடு சம்பந்தப்பட்டது अमल. और तरीक़त में अमल हैं मन के साथ. சகா சொல்லுவாங்க, தரீகத்தில் அமல் வந்து கல்பு சம்மந்தப்பட்டது. இது உடல் சம்மந்தப்பட்டது. ஷரியத்தில் அமல், தரீகத்தில் அமல் கல்பு சம்மந்தப்பட்டது. और हकीकत में अमल हैं रूह से. मारिफत में जी मारिफत में दीद हैं दीद हैं अपने यार से. कविता சொல்லுவாங்க सरकार ने சரியா பாருங்க, ஞாபகம் இருக்கு உங்களுக்கு? है शरीयत में अमल हैं तन के साथ और तरीक़त में अमल है मन के साथ. और हकीकत में अमल है रूह से. मारिफत में दीद हैं अपने यार से சொல்லுவாங்க. சரியா? சில வார்த்தைகள் முன்ன பின்ன ஆயிடுச்சு, தெரியாம மறந்து போச்சு. எடுத்து பாருங்கள் எங்கே வருது அந்த கவிதை, யார் எழுதுனான்னு பாருங்கள். तेरे हकीकत है सो अल्लाह नहीं सो हम. ஷஹ்கமால் ரஹ்மத்துல்லாஹி கவிதையாக இருக்குமோ? நம்ம ஷஹ்கமால் இருந்த கவிதை தான். ஹிர்மனே கமாலில் என்ன பாய், நம்ம 8வது தாதா பீர் ஷஹ்கமால் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறான், தர் ஹகீகத் ஹை சோ அல்லாஹ் நை சோ ஹம். ஹகீகத்தில் இருப்பதான் வந்தான், அவன் ஒருவன் தான், நிச்சயமாக இல்லாதவர்கள் நாம இருக்கிறோம். ஃபரீதினாயன் சொன்னாங்க, மன்னயம் வல்லாஹி யாரா மன்னயம். அல்லாஹ் மீது ஆணையாக நான் இல்லை, நான் இல்லவே இல்லை. நான் ஃபரீதுன் ரஞ்ச ஷக்கர் ரஹ்மத்துல்லாஹி. இது வந்து ஷஹ்கமால் வந்து சொல்கிறாங்க, இருப்பவன் அவனே தான். அப்போது அமலே தன் உடல் அமல், இதுதான் நமக்கு என்ற முக்கிய அமலாக தெரிகிறது. அமலே மன், அமலே ரூஹ், அமலே சிர், இது ஒரு அமலாக நமக்கு தெரியல. அதுக்கு முக்கியத்துவமும் இல்லை நம்மள்கிட்ட, அதை பற்றி பேச்சும் இல்லை, அது சொல்லித்தரதுக்கு ஆள் இல்லை, விளங்கிறதுக்கு ஆள் இல்லை. ஆனால் எல்லா பக்கமும் அமல் தான். अमले जिस्म, अमले क़ल्ब. समझे भाई? கல்புடைய அமல், அதன் பக்கம் இன்று நமக்கு சிந்தனை இல்லாமல் போய்விட்டது. சூஃபியாக்கள் அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதை கொண்டு தான் நீ ஹக்கு தாலாவை நெருங்க முடியும். ஜிஸ்முடைய அமலை கொண்டு உன் ஜிஸ்மு அல்லாஹ் பக்கம் நெருங்கும். ஜிஸ்முக்கு கூலி கிடைக்கும், மகாமே சாலிஹீன்கள் அடையலாம். யார் அமல் செஞ்சாலும் அவங்களுக்கு ரொம்ப கூலி கிடைக்கும்.
4 வேலைக்காரன் இருக்கான். ஒருத்தன் காலையில் சாயந்தரம் வரைக்கும் வேலை செஞ்சால் அவருக்கு 1000 ரூபா கொடுக்கணும். மற்ற 3 பேரும் அவர் வேலை செஞ்சாலும் என்ன கொடுங்கன்னு கேட்டால் நீ வேலை செஞ்சியா, 2வது ஆள் வேலை செஞ்சால் அவர் வாங்கிக்குவார், 3வது ஆள் வேலை செஞ்சால் அவர், 4வது ஆள் வேலை செஞ்சால் அவர் வாங்கிக்குவார். 3 ஆள் வேலை செஞ்சாங்க தான் 4வது ஆளுக்கு சேர்த்து கொடுக்க மாட்டோம். நம்ம சும்மா இருந்த ஆளுக்கு கொடுக்க மாட்டோம், கொடுப்போம் யாராச்சும். அப்போ 4 பேருமே வேலை வாங்கணும். 4 பேரும் வேலை செஞ்சால் தான் 4 வகை கூலி கிடைக்கும், இல்லையா கிடைக்காது பை. பை ஜிஸ்மு வேலை செஞ்சால் என்ன கிடைக்கும்? ஜன்னத்து கிடைக்கும். இந்த உடல் சொர்க்கம் போகும். ஷரியத்துடைய எல்லா அமலும் பாபந்தியை செஞ்சார் ஒருத்தர். தொழுகை, நோன்பு, ज़कात, हज, அவாமின் நவாஹிக்கு பாபந்தி கர்னா, முஷபாஸே பச்சனா, ஏவல் விளக்கல்களை ஏற்று நடப்பது, சந்தேகமானவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்வது. இந்த அமலை செஞ்சார், ஜிஸ்மே வேலை வாங்கிட்டார். இவருக்கு என்ன கூலி? என்ன ஜி? அபதி ஜன்னத். இதில் கோட்டை விட்டார், ஆனச்சுங்களா, ஜஹன்னம். ஷிர்கு குஃபர் இருந்துச்சு, அபதி ஜஹன்னம். ஷிர்கு குஃபர் விட்டு தப்பிச்சுக்கிட்டார். மற்ற பாவங்கள் இருந்துச்சு, ஜிஸ்முடைய பாவங்கள் இருந்துச்சு. என்ன கிடைக்கும்? ஜஹன்னம் கிடைக்கும். இல்லா யக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ் மன்னித்தாலே தவிர. அல்லாஹ் மன்னிச்சா சொர்க்கம். அவ்வளோதான். அவர் தான் கல்பு, ரூஹு, சிற வேலை வாங்கல. அந்த 3 பேரும் அமல் செய்யலை. சொர்க்கம் கிடைக்கும். சொர்க்கத்தில் துனியாவில் என்னென்ன அனுபவிச்சாரோ அதெல்லாம் அனுபவிக்கலாம். உணவு, தண்ணி, பானம், மனைவி, மக்கள், வீடு, வாசல் எல்லாம் கொடுப்பாங்க. ஒரு தூபிகி முத்தஷாபிகன். சொர்க்கத்தில் இங்கே உள்ளது மாதிரி தான் கிடைக்கப்படும். இங்கே உள்ள மாதிரி இங்கே முத்தஷாபியா, அதாவது இங்கே உள்ள குருமா, குஷ்கா, கறி, மட்டன், சிக்கன் எல்லாம் கிடைக்கும். இங்கே உள்ளது போலவே ஒரு தூபிகி முத்தஷாபிகன். வாஜ்வாஜ் முத்தஹரா, பரிசுத்தமான மனைவிமார்கள் எல்லாம் இங்கே துனியா நிரந்தரமாக இருப்பாங்க. உம்பியா ஹாலிதுன். குல்லமா ருஸிகு மின்ஹா மின் ரிஸ்கின் காலு ஹாதல்லதி ருஸிக்னா மின் கபுல் உதூபிஹி முத்தஷாபி. ரிஸ்க் கொடுக்கப்படும். இது முந்தைய சாப்பிட்ருக்கோமே, அல்வா, இது கேரட் அல்வாவா, நான் துனியாவிலே சாப்பிட்ருக்கேனே, நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. இங்கே இருக்க மாதிரி, ஆனால் அங்கே டேஸ்ட்டு வேறையாக இருக்கும், இங்கே டேஸ்ட்டு வேறையாக இருக்கும். இட்லியும் கிடைக்குங்க. இட்லி சாப்பிட்ருக்கனே முன்னாடியே, ஆனால் அந்த இட்லி வேறு, இந்த இட்லி வேறு. சட்னி, சாம்பார், உளுந்து வடை, பருப்பு வடை எல்லாம் கிடைக்கும். சொர்க்கத்தில் கிடைக்கும் பாய். ஏன்? குல்லமா ருஸிகு மின்ஹா மின் ரிஸ்கின் காலு ஹாதல்லதி ருஸிக்னா மின் கபுல். ஒவ்வொன்றும் கொடுக்கும் போதெல்லாம் இது முன்னே கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவார். அவரவர்களை என்ன பிரியமாக சாப்பிடுவாங்க அது எல்லாமே கிடைக்கும். தமிழ்நாட்டுக்காரன் சொர்க்கத்துக்கு போனால் என்ன பாவன்னு கேட்டால் 3 வடை, 2 சாம்பார், 2 சாம்பார் வடை சார், ஒரு உளுந்து வடை சார், 4 இட்லி சார், ஒரு ஆம்லெட்டு, 2 தோசை சார், அப்படி தான் ஆர்டர் கொடுப்பார். ஒரு போனால் இங்கிலீஷ்காரன் போனால் 2 பீஸா, பிச்சாவா என்னதுங்க, பிஸ்ஸா, 2 பீஸா, 2 பைஹானா, பர்கர் அப்படின்னா பர்கர். இங்கிலீஷ்காரன் அப்படி ஆர்டர் கொடுப்பாங்க. அவங்க இட்லி தோசைன்னு தெரியாது. அவன் என்ன சாப்பிட்றானோ அதுதானே சொர்க்கத்தில். அவங்க அதுதானே, இவன் என்ன சாப்பிட்றானோ அதுதான் விரும்புவாங்க. ஜி அந்த கறி அப்படியே சிலேசாக அறுத்து மேலே ஒரு ரொட்டி, கீழே ஒரு ரொட்டி வச்சு உள்ளுக்குள்ளே வச்சு அதை வச்சிடணுங்க. அது பேர் என்ன? பர்கரா? இன்னும் பேர் மட்டும் ஒன்று புதுசு புதுசாக இருக்குது சார். சவர்மான என்னது? இது காய்கறி போட்டு வெட்டி போட்டு கொடுக்காது. சுருள் ஒன்று இருக்கும், அது மாதிரி ஒன்று இருக்கும். நாம் சாப்பிட்டேன் மிஸ்கின் அங்கே போய் மக்கால, அது பேர் குபுஸை பாதி குபுஸாக்கி
அதுக்குள்ளே ஒரு திறந்து உள்ளுக்குள்ளே காய்கறி, அது ஒரு வடை மாதிரி ஒன்று இருக்கும், அதெல்லாம் உள்ளே வச்சு அதை வந்து சாண்ட்விச்சா அது, அதை வந்து அப்படியே ஒரு மடக்கி அந்த இதில் வச்சிட்றாங்க ஓவனில், சின்ன அப்படி சூடாக வைக்கும், அது பேப்பரை சுற்றி கீழே கொடுத்துட்றாங்க குப்ஸுக்குள்ளார உள்ளே வச்சு, அதுக்கு பேர் ஒன்று சாண்ட்விச். இப்போ அரை மணி நேரத்துக்கு சாண்ட்விச்சு கொடுங்க ஜி, விச் ஃபுட் யூ வாண்ட்னா சாண்ட்விச்சு அவங்களுக்கு. அது எது எது யார் யாருக்கு பழக்கமோ நடக்காரன் நான் அவனுக்கு அதில் தான் உயிர். உனக்கு என்ன வேணும்? எருமாட்டு கறியும் நானும் வேணும், அதான் அங்கே அப்படி. இந்த வை நம்ம ஆளுங்க எங்கே போனாலும் சரி தான், வடநாட்டுக்கு போனால் எங்கே போனாலும் ரம்ஜானில் கஞ்சி வேணும், நாஸ்டாக்கு இட்லி வேணும், மதியான சாப்பாடு ரசம் பப்புட்டு வந்துடணும். இது தமிழ் நடக்கிற இதுலேயே ஊறிட்டானுங்க. மக்காவில் போய் இந்த ரசம் கிடைக்கல சார் தேடுறாங்க, அங்கே நல்லா வச்சுருக்காங்க, அங்கேயும் வச்சுருக்காங்க நினச்சிக்கல. அமெரிக்காவில் போய் இந்த ஆனந்த பவன் இருக்குது மந்திரம், அங்கே இருக்குது ஆனந்த பவன், ஆனந்த பவன் ஆரிய பவன்லாம் அங்கே வச்சுருக்காங்க. அங்கே போய் அதே தான் அந்த இது பூரியும் உருளைக்கிழங்கு சமோசா மாஸ் உருளைக்கிழங்கு பூரி கிழங்கு. உடனே சந்தோஷம் வந்தது, ஆஹா நீ இஷ்டம் போல் வெட்டு, பூரி கிழங்கு பாரு, மிக பொருத்தமாய் சாம்பார், நூற்றுக்கணக்கில் லட்டு, உழுகி நீ இஷ்டம் போல் வெட்டு. அவங்களுக்கு இதுதான் அல்ல, அதுதான் சொல்கிறோம், சொர்க்கத்தில் அப்படிதான் கிடைக்குங்கிறான். இங்கே என்ன சாப்பிட்டியோ அங்கே கிடைக்கும்பா அப்படின்னு. ஊதூபி முதஷாபிய குல்லமா ருசுக்கு மின்ஹா மின் ரிஸ்கின், ஒவ்வொரு முறை உணவு கொடுக்கப்படும் பொழுதுதான் ஹாதல்லதி ருசுக்குனா மின் கபுல், முன்னாடி சாப்பிட்ருக்கனே இது அப்படின்னு சாப்பிடுவாங்க. ஆனால் டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். சொர்க்கத்தில் ஒவ்வொரு முறையும் டேஸ்ட் வேறு மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இட்லி சாப்பிட்டா 250 வருஷம் துணியால் வந்து இட்லி சாப்பிட்டா அதே டேஸ்ட்டு தான் இருக்கும். சட்னி வேணால் கொஞ்சம் உரப்பு கூட குறைச்சி போட்டுக்கலாம், சாம்பார் வேணால் இட்லி அதே டேஸ்ட் தான். எனவே ஆனால் சொர்க்கத்தில் இன்றைக்கி சாப்பிட்டு நாளைக்கு இல்லை, நாளைக்கு சாப்பிட்டு நாளைக்கு மறுநாள் இல்லை, ஒவ்வொரு நாளும் இட்லி வரும். ஆனால் டேஸ்ட் வேறு வேறு மாதிரி இருக்கும். அங்கே ஒன்று போல் இன்னொன்று இருக்காது சொர்க்கத்தில் நியமத்துக்கு. எனவே இது எல்லாம் தேனாறு பாலாறு எல்லாம் இருக்கும் சொர்க்கத்தில். இது எல்லாம் எதுக்கு உள்ளது? நீ ஜிஸ்மு தக்குவா செஞ்சிச்சில்ல, அதுக்கு உள்ளது. அவாமின் நவாஹிக்கு பாபந்தி கர்னா முஷபாசி பிடிச்சி, அல்லாஹ் ஏவிய தொழுகை நோன்பு வணக்க வழிபாடுகளை செஞ்சிச்சு, அல்லாஹ் தஆலா தடுத்த பாவங்களை விட்டு விலகிக்குச்சு. அதற்குரியது தான் இந்த சொர்க்கம். அடுத்த ஆசாமிக்கு நீ போகவே இல்லை. கல்புக்கு கல்புடைய அமல் இருக்கும். வதுகுர் ரப்பக ஃபீ நஃப்ஸிக ததர்ருஅன் வ குஃபியா, ரப்பை உன் நஃப்ஸுக்குள்ள ஞாபகம் செய்யும், உன் கல்புக்குள்ளற. தூனல் ஜஹரி மினல் கவுல், வாயிலே சத்தம் இல்லாமல். வில் குதுவி வல் ஆசால், அந்தியும் சந்தியும் காலையும் மாலையும். உன் ரப்பன் ஞாபகம் செய். இது அமலே கல்பு, கல்புடைய அமல். கல்புடைய அமல் செஞ்சா என்ன ஜஸா சொல்லுங்க பை? दरजात क़ुर्ब ये हैं तरीक़त में अमल मन के साथ, उन உள்ளத்தை கொண்டு அமல், உள்ளத்தை கொண்டு அமல் செஞ்சால் என்ன கூலி கிடைக்குது அல்லாட்ட? தரஜாத் குர்பு, குர்புடைய தரஜாக்கள் கிடைக்கும். எங்கள் இஷாரத்து இஷாரத்தை சொல்லு கெடுவாய் அல்லாஹ்வுடைய தரஜாத். உன் கல்பு दीद इलाहिल लज़्ज़त इलाहिल सुखी पे वो क़ल्बनी मौला व शहूद से ला जी इस दुनिया बिक़ुलूबिना व फ़िल आखिरति बिअयुनिना जी பாடுங்க என்ன பாடம் जी 4 வகை தக்குவா என்ன பாய்?
சரி, அடுத்ததில் ஹகீகத்தில் என்ன அமல்? மன்சில் நாசூத் மகாம் சாலிஹீன். இதில் சதா ஜசாயில் இல்லையா? இதில் போல் வேறு பாடத்தில் இருக்கும். ஷரியத்துப்படி அமல் செஞ்சால் என்ன மன்சில்? மன்சிலே சாலிஹீன். மகாம் என்ன? மகாம் என்ன பை? நாசூத். நாசூத் என்பது மகாம். கல்புடைய அமலுக்கு மகாம் என்ன? ஜபரூத். என்னங்க நாசூத்து, ஜபரூத்து, மலக்கூத்து, லாஹூத்து, நாசூத்து, மலக்கூத்து, ஜபரூத்து, லாஹூத்து. இந்த 5-4 பாடங்களும் உங்கள் குர்ஆன்லேயும் வரல, ஹதீஸ்லையும் வரல. புதுசாக நீ கண்டுபிடிச்சிங்களா அப்படிங்கிறது? புதுசாக கண்டுபிடிக்கல பை. இந்த ஒரு செயலுக்கு ஒரு பேர் வச்சுக்கிட்டோம். குர்ஆன் ஹதீஸில் சொல்லப்பட்ட ஒரு செயல், அதற்கு ஒரு வடிவம், அதற்கு இந்த அமலுக்கு ஒட்டுமொத்தமாக சேர்த்து ஒரு பேர் வச்சுக்கிட்டோம். இந்த பேர் குர்ஆன் ஹதீஸ் இருக்காட்டி பரவாயில்ல, வேறு வேறு பேர்கள் இருக்கும். நம்ம இஸ்திலாஹில் ஒரு பேர் வச்சுக்குவோம். பக்ரீத் இன்னைக்கு என்ன கிழமை? அரஃபா, யௌமுல் அரஃபா, வெள்ளிக்கிழமை. நாளைக்கு என்ன? பக்ரீத்துன்னு மொத்த குர்ஆன் ஹதீஸ் பேரே கிடையாது. ஹுசூர் நாளைக்கு பக்ரீத் தானே? குர்ஆன்ல இருந்து காட்டு பக்ரீத் கிழமை. பக்ரீத் நம்ம குர்ஆன்ல இருக்கா? பக்கர்னா பக்கரா அப்படின்னா மாடு அரபியில். பக்கரா அப்படின்னா காஃப். பக்கரான்னா உருதுல ஆடு. இது ஆடா மாடா? இது பக்ரீதா பக்ரீதா? யாரெல்லாம் ஆடு இருக்கணும் அவங்களுக்கு பக்ரீத்னு சொல்லணும். ஏன்னா பக்கர் உருது வார்த்தை. பக்ரீன்னா உருது. ஆடு வீட்டில் இருக்கக்கூடியங்க பக்ரீதுன்னு சொல்லணும். மாட்டில் ஃபங்க்ஷன் தானே கூட்டம், அவங்க பக்ரீதுன்னு சொல்லணும். பக்கரானா மாடு. பக்ரீதா அவங்க இருக்கிறத பொறுத்து இல்லை. பக்ரீத் காஃப். பக்ரீத்னா என்ன? ஆடு இருக்கிற ஈது. பக்ரீத் ஆஃப் மாடு இருக்கிற ஈது. இது குர்ஆன்லேயும் இல்லை, ஹதீஸ்லேயும் இல்லை. சரி. ஆனால் அமல் இருக்கு. உலுஹியா கலகம் நஹர், யௌமுன் நஹர், வஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானியக ஹுவல் அப்தர். ஜி லஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலுஹியா லஹானா குர்பானி கொடுத்தார். குர்பானிங்கிற வார்த்தையும் மொத்தம் குர்பானி கொடுங்க. எத்தனை குர்பானி கொடுங்க? உங்கள்கிட்ட எத்தனை குர்பானி? இந்த குர்பானிங்கிற வார்த்தையும் ஹதீஸ் இல்லை, குர்ஆன்ல. குர்பானி அப்படின்னு குர்பான் இருக்கு. ஃபதகர்ரபா குர்பானி. 2 பேரும் அல்லாஹ் குர்பான் கொடுத்தார்கள். அதில் ஆயிடுது யார்? ஹாபில் காபில். ஆயிடுச்சு எடுங்க போய் டக்குன்னு. என்ன பாய் நீ ஆயுஷன் எடுக்க மாட்டேறீங்க? இது கர்ரபா குர்பானன் ஃபத்துகுப்பில மின் அஹதிஹிமா. 2 பேரும் குர்பான் கொடுத்தார்கள். அதில் ஒருவருடைய குர்பானை அல்லாஹ் கபூல் செய்து கொண்டார், ஒருத்தருடைய குர்பானை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை. இது கர்ரபா குர்பான் வருதில்லை. குர்பானி இறைவனுக்காக அர்ப்பணம் செய்வது, ஆட்டை அர்ப்பணம் செய்வது. யௌமுத் தலஹியா, யௌமுல் உலுஹியா, ஈதுல் அல்ஹா, ஈதுல் அல்ஹா உலுஹியா இந்த அர்த்தம் வருது. லஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அர்த்தால் பி கபிஷைனி அம்லஹைனி மௌஜூஐனி, காய் அடிக்கப்பட்ட. ஜி எந்தொரு பி சவாதின் வயத்தவு பி சவாதின். கருப்பால் பார்க்கிறது, கருப்பால் நடக்கிறது. நான் வந்து உறவச்சு இருக்கும்போது நானும் போய் ஆடு தேடி வாங்கிட்டு வருவேன். இங்கே வந்தால் இவங்கள்ட்ட விட்டாச்சு. அங்கே போய் மொத்த சந்தையில் போய் மொத்த மந்தையில் தேடுறது. ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி ஆடு இருக்கா அப்படின்னு. ஆடு வெள்ளை வெள்ளையன்னு இருக்கணும். உரம் அஞ்சலினா கண்ணு 2 வெள்ளையாக இருக்கணும், 4 காலும் வெள்ளையாக இருக்கணும், 4 காலும் கருப்பாக இருக்கணும். அந்த மாதிரி எந்தொரு பி சவாதின் எத்தோ பி சவாதின். அப்படி தான் வாங்கி அர்த்தம். பரவச்சிருக்கும் காலமெல்லாம் போய் தேடி பிடிச்சி விலை கூட தான் வாங்கிடுது அந்த ஆட்டை. ஏன் ரசூலுல்லாஹ் வர்த்தாங்க.
அப்படி தான் இருக்கணும்னா கட்டாயம் கிடையாது. தேடி பிடிச்சா ஆடு கிடச்சிது, ஒவ்வொரு வருஷம் கிடச்சிடும். ஆடாடைய ஃபசல் கொண்டு ஆடு வெள்ளின்னு இருக்கும், 2 கண்ணு வெள்ளையாக இருக்கும், 2 கண்ணு மட்டும் கருப்பாக இருக்கும், 4 காலும் கருப்பாக இருக்கும், முகம் வெள்ளையாக இருக்கும். அந்த மாதிரி ரசூலா சொன்னாங்கன்னு தேடி பிடிச்சி வாங்குறது இது ஆசை. அக்ரனைனி கொம்பு, பெரிய கொம்பு, பலம் வாய்ந்த கொம்பு. அந்த கொம்பை அறுத்து மாட்டி வச்சுருந்தோம் நம்ம. தமாறு கொம்பு, வளைஞ்சு கொம்பு. அது ஒரு ஆசை, ரசூலா செஞ்ச மாதிரி நம்ம செய்யணும் அப்படின்னு. இப்போ லஹா வருது இல்லை பெருமாசன், அதனால யோமுல் உலுஹியா பக்ரீத்துங்கிற பேர் இருக்கான்னா கிடையாது. இந்த அமலுக்கு அமல் ரசூல் செஞ்சது, பேர் நம்ம வச்சுக்கிட்டோம் பை, பேரில் என்ன இருக்குது. அதனால இந்த மகாம் இருக்கு, இந்த மகாமுக்கு ஜபரூத், நாசூத், மலக்கூத் என்று விளங்குவதற்காக வேண்டி சூஃபியாக்கள் பேர் வச்சுக்கிட்டாங்க. அவங்க இஸ்திலாஹில் வச்சுக்கிறது. இது மன்சிலுக்கு பேர் என்ன? நாசூத். மகாம் என்ன? சாலிஹீன். எம்ப உடலுடைய அமல்ல, கல்புடைய அமல் செஞ்சால் ஒருத்தன். कल्बुடைய अमल என்ன? तवज्जुब गैर हक से बचना, यानी गैरुल्लाह को बिज़ात नाफ़ी वज़ार समझने से बचना, हर फ़िअल में मखलूक की निस्बत को कायम रखते हुए हक़ी क़ुव्वत को मलूज़ रखना. இந்த அமல் குர்ஆனுடைய அமல். இது அன்னல் குவ்வத லில்லாஹி ஜமீஆ, இது குர்ஆனுடைய அமல். இந்த அமலுக்கு கூலி என்ன அல்லாஹ் இடத்துல கொடுக்குறான்? ஜஸா என்ன? ஜஸா என்னங்க? தரஜாத் குர்பு. ராஹ தரீகத்தில் தரஜாத் என்ன? அமல். கல்புடைய அமலுக்கு கூலி என்ன? தரஜாத் குர்பு. அல்லாஹ் கொடுக்குற கூலி. இதுக்குரிய மகாம் என்ன? மன்சில் என்ன? மகாம் ஷுஹதாக்களுடைய மகாம். மன்சில் மலக்கூத்துடைய மன்சில். ராய ஹக்கீகத்தில் மகாம் என்ன? சித்தீகீன். மன்சில் என்ன? ஜபரூத். ராஹ மாரிஃபத்தில் மகாம் என்ன? முகர்ரபீன். மன்சில் என்ன? லாஹூத். பை இந்த பேரெல்லாம் குர்ஆனில் வருது பை. உலாயிக மஅல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபிய்யீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன். நாலு. அப்போ சாலிஹீனுடைய அந்தஸ்து, ஷுஹதாக்களுடைய அந்தஸ்து, சித்தீகீன்கள், நபிமார்களுடைய அந்தஸ்தில் அவர்கள் இருப்பார்கள். உலாயிக மஅல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபிய்யீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன். 4 அந்தஸ்து இருக்குது. நபிமார்களுடைய அந்தஸ்து இருக்கு, அதை யாரும் அடைய முடியாது. ஆனால் மையத்து இருக்கு, அவர்களோடு சேர்ந்து இருக்கலாம். அல்ல சொல்கிறேன், நபிமார்களோடு இருப்பார் சொல்கிறேன். அல்லதா உலாயிக மஅல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபிய்யீன, அல்லாஹ் அருள் புரிந்த நபிமார்களோடு இருப்பார்கள், சித்தீகீன்களோடு இருப்பார்கள், சாலிஹீன்களோடு இருப்பார்கள், ஷுஹதாக்களோடு இருப்பார்கள். பிரதமர் இந்தியாவிலிருந்து அமெரிக்கா போகிறார், அவர் தனி ஃப்ளைட்டில் போகிறார். அமெரிக்க பிரதமர் தனி ஃப்ளைட்டில் இந்தியா வரார். ஏர்ஃபோர்ஸ் 1 A1 அவர் வரக்கூடிய ஃப்ளைட்டு பேர் வரார். அவர் மட்டும் வருவாரா, கூட கொஞ்சம் பேர் வருவாங்களா? தனித்தனியாக ஒரு ஃப்ளைட்டை வருவாரா? கொஞ்சம் ஃப்ளைட்டு பைலட்டாவது இருப்பார்ல, கூட 10 பேர் வரதானே போய் செய்வாங்க. இப்போ அவர்கள்லாம் பிரதமராக முடியாது, ஆனால் பிரதமரோடு பயணிக்கிற அளவுக்கு அவரோட உயர் பதவியில் இருக்கக்கூடியவர்கள். அது மாதிரி அல்லாஹ் நீ நபியாக ஆக முடியாது, ஆனால் நபிமார்களோடு இருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை நமக்கு நசீபாக்குவோம். எப்போ நீ அந்த 4 அமலும் கல்பு, ஜிஸ்மு, கல்பு, ரூஹு, சிறுடைய அமலை செய்தால் அன்பியாக்களுடனே இருக்கக்கூடிய பாக்கியம் தரேன்னு சொல்கிறான் அல்லாஹ் தஆலா. உலாயிக மஅல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபிய்யீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன். நபிமார்களோடு இருக்கக்கூடியவர்கள் பாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பான். மற்ற 3 அந்தஸ்துகள் அந்த பதவியே நாம் அடையலாம். சாலிஹீன்கள், ஷுஹதாக்கள், சித்தீகீன்கள் என்ற அந்தஸ்தை அல்லாஹ் கொடுப்பான். இந்த 4 முகர்ரபீன்கிற பேரும் அல்லாஹ் சொல்கிறான்.
அஸ்ஸாபிகூன் அஸ்ஸாபிகூன் உலாயிக்கல் முகர்ரபூன். அப்போ தரீகத்துடைய அமல் என்ன பை? தவஜ்ஜு பகைர ஹக் சே பச்னா, அல்லாஹ் அல்லாஹ்வின் பக்கம் தன் கவனத்தை செலுத்துவதை விட்டும் தப்பிப்பது. தவஜ்ஜு பகைர ஹக் சே பச்னா யானி அல்லாஹ் அல்லாதவைகள் தன்தானே லாப நஷ்டம் தருபவை என்று எண்ணுவதை விட்டும் தப்புவது. ஒவ்வொரு செயல்களிலும் சிருஷ்டிகளின் சம்பந்தத்தை தரிப்படுத்தியவனாக அக்குடைய கூவத்தை கவனிப்பது. இது ஒரு அமல். இந்த அமலுக்கு நேரம் ஒதுக்கணும். சூஃபியாக்கள் நேரம் ஒதுக்குனாங்க. அது நிஸ்பத்து கூவத்துக்காக நேரம் ஒதுக்குனாங்க. நிஸ்பத்து கூவத்துடைய அமல் எப்படியே உட்காந்துக்கணும். எதுவெல்லாம் ஆடுது அசை, மோலா இதுவும் கூவத்தை கொண்டு தான் அசைகிறது, மோலா இதுவும் கூவத்தை கொண்டு தான் அசை, இதுவும் கூவத்தை கொண்டு அசை, இதுவும் கூவத்தை கொண்டு தான் அசை. இந்த ஃபேன் உன் கூவத்தில் சுற்றுது, இவர் உன் கூவத்தை கொண்டு தான் விரலை ஆட்டுக்கிறார், அவர் உன் கூவத்தை கொண்டு தான் காலையை ஆட்டுக்கிறார். இப்படியே வசதியாக தெருவில் போய் அத்தனையும் ஷுஹூது செய்யணும். கூவத்தை நிஸ்பத்து கூவத்து எதுக்காக அப்படி பார்க்கணும்? சும்மா பொழப்பில்லையா அப்படி அர்த்தம். அப்படி பார்க்கும்போது பழக்கம் ஏற்பட்டால் அதற்கு பின்பு எப்படி பழகிடும்? எதை பார்த்தாலும் மௌலாவுடைய கூவத்து ஞாபகம் வந்துடும். நீ எந்திரிச்சா மௌலாவுடைய கூவத்து, உட்காந்தா மௌலாவின் கூவத்து. அதுக்குன்னே வாக்கிங் போகணும், தெருவில் நடக்கணும். நடக்கும்போது அப்படியே மௌலாவுடைய கூவத்தை பார்க்கறதுக்காக நடக்கிறேன். ஒரு அரை மணி நேரம், ஒரு 10 நிமிஷம் அல்லாவுடைய கூவத்தை பார்ப்பதற்காக நடக்கிறேன். உठबई बेअदब தூங்குற எதுக்காக செய்யணும்? அப்படி செய்து பழகிட்டால் நாளைக்கு நீ சாப்பிடும் போது சிந்தனை வரும். உன்னுடைய சுய அமல்கள் செய்யும்போது அந்த சிந்தனை வரும். நீ நடக்கும்போது சிந்தனை வரும். இது ஒரு அமல். ஏன் तरीक़त में अमल मन के साथ और हकीकत में अमल, हकीकतुடைய अमल ஆகிறது रूह से, कल्ब रूहाல பார்க்கும். அதன் அமல் ஏன் ஹயாத் இல்லை, ஹயாத் ஏன் இல்ம் இல்லை, மௌலாவுடைய இல்மு. என்னுடைய பசாரத் இல்லை, மௌலாவுடைய பசாரத்தை கொண்டு பார்க்கணும். என்னுடைய சும்மத்தில் அல்லாவுடைய சமாத் இருக்குது, என்னுடைய புக்குமத்தில் அல்லாவுடைய கலாம் இருக்குது. இதை பயிற்சி செய்யறது. கடைசியாக ஷுஹூதுடைய பார்வை, சிறுடைய பச்சு என்னது ஹர் மஹ்லூக் நமூதுமே ஹக்கி வஜூதுக்கும் அல்ஹுல்பத் வஜூதும் கவனிக்கணும். குறைஞ்சபட்சம் நம்ம இஸ்லாஹ வார்த்தைகளை கொண்டு வந்துகிட்டே இருக்கும். இல்லைன்னா வார்த்தையும் மறந்து போயிடும். சொல்ல உட்காந்தேன், தாலீமுக்கு யாரும் வந்தாங்கன்னா சொல்லுப்பான்னு சொல்லு வந்து சொன்னாப்புல 2 பேர் வந்திருக்கிறாங்கன்னு சொன்னான். நான் உள்ளதுன்னு சொன்னேன், ஒருத்தர் தான் வந்திருக்கிறாங்க. வீட்டில் சொல்கிறாங்க, இல்லைங்க 2 பேர் வந்திருக்காங்க. இல்லை ஒருத்தர் தான் வந்திருக்காங்க. 2 பேர் வந்திருக்காங்க சொன்னாருங்க. இல்லை ஒருத்தர் தான் வந்திருக்கிறாங்க. ஒருத்தர் தான் வந்திருக்கான். 10 பேர் வந்தாலும் 10 பேர் வந்தாலும் அதில் வந்தவங்க ஒருத்தன் தான். இந்த இஸ்லாஹத்தில் புழங்கிட்டே இருக்கணும். புழங்க என்ன ஆயிரும், அது கல்பில் போய் உட்காந்து ஆரம்பிச்சிடும். வஜூதே ஹக்கின்னு சொல்லி காமிச்சோம். வஜூதே ஹக்கி லாயேகா வஹீபிர் லேக்கே ஜாயேகா. உஜூதே ஹக் தான் கொண்டு வரும், உஜூதே ஹக் தான் மறுபடியும் கொண்டு போகும்னு சொல்லிட்டு வஜூதன் சாத் ஆயா அவர் கயா அல்லாஹி அல்லாஹ். அல்லாஹ் தான் வந்தான், அவன் தான் போனான். இல்லைன்னு சொல்லி யாரையாது அல்லாஹ் வருவானுங்களா? என்னங்க வர்றது போகிறதுலாம் நல்லாட்டு இருக்குங்களா? இருக்கு, குர்ஆனில் வருது. யௌம யத்தில்லாஹு, அல்லாஹ் வருவான். இங்கே வருது ஆயத்து. சொல்லுங்க. அல் யன்துரூன ஃபதரப்பஸு ஹத்தா யத்தி அல்லாஹு பி அம்ரிஹி. ஒரு ஆயத்து. இன்னொரு ஆயத்தில் வஜாஅ ரப்புக வல் மலகு, அல்லாஹும் மலக்குகளும் சஃப்பு சஃப்பாக வருவார்கள். இன்னொரு இடத்துல ஹல் யன்துரூன இல்லா, மலக்குகளும் அல்லாஹும் வருவார்களே. ஹல் யன்துரூன இல்லா யத்தி அல்லாஹ் யத்தி
இல்லா தஅத்தியஹுமுல் மலாயிகத்து அவ் யஅத்திய ரப்புக, உன் ரப்பு வருவான். சாமனே ஆஜாயிக வை மோலா, அவன் வர்றாங்கிறான் பாரு. இப்போ நீங்கள் அல்லாஹ் வர்றான்னு தப்பு என்ன இருக்குது? அல்லாஹ் வர்றான் போகிறான்னா தப்பு என்ன இருக்குது? குர்ஆனே சொல்லுது பல இடங்கள் அல்லாஹ் வர்றான் வருகிறான். அரஃபாவுடைய இன்று பகலில் அல்லாஹ் முதல் வானத்துக்கு வந்துடுறான். ஹதீஸ்ல வருது, இப்னு ஹிப்பானில் வருது. அல்லாஹ் முதல் வானத்துக்கு வந்து விடுகிறான். ஜி ஷபே பராத்துடைய இரவில் அல்லாஹ் முதல் வானத்துக்கு வருகிறான். இரவில் அரஃபா அன்னைக்கு பகலில் அல்லாஹ் முதல் வானத்துக்கு வந்து யுபாஹி பிஹிமுல் மலாயிகா, மலக்கள்கிட்ட பெருமை அடிக்கிறான். பார்த்தீங்கன்னா அடியார்களே, ஜி அல்லாஹ் பெருமை அடிக்கிறான். யுபாஹி பிஹிமுல் மலாயிகா அரஃபா அன்னைக்கு பகலில். நம்ம அல்லாஹ் வர்றான், அந்த இஸ்திராஹத்துக்கு புழங்குங்க பை. வர்றான்னா நாம் வர்ற மாதிரி இல்லைண்ணா, இடம் விட்டு இடம் மாறுதல் இல்லை, ஹரக்கத்தில் அல்ல இடத்துல. ஹரக்கத்து நம்மள்கிட்ட இருக்குது, அல்லாட்ட இல்லை. ஹரக்கத்துக்கு வந்து ஒரு இடத்த வெக்கேட் பண்ணணும், இன்னொரு இடத்த போய் ஆக்கிரமிக்கணும். ஆகவே தான் ஹரக்கத்து. ஒரு இடத்த காலி பண்ணி இல்லாத இன்னொரு இடத்த போய் ஆக்கிரமிக்கிறது. தள்ளி உட்காரு, தள்ளி இங்கே தள்ளி உட்காருப்பா, இங்கே போகும், இந்த பாயில் வந்து உட்காருப்பா, இந்த பாயில் வா பாருங்களா, அந்த பாயில் உட்காந்துட்டார். இப்போ தள்ளி உட்காருன்னு சொன்னோன்னா அந்த பாயை காலி பண்ணிட்டு இந்த பாய்க்கு வந்துட்டார், பயந்து போயிட்டார். ஆனால் திட்டுறாங்க, திட்டின பாய் உதாரணம் சொன்னேன். இப்போது அந்த பாயில் உட்காந்துருக்கவும் இந்த பாய் இருந்தார் அவர் இல்லை. சரி, இப்போ இந்த பாய்க்கு வந்துடு, அந்த பாய் என்னாச்சு, அது காலி. அல்லாஹ் இப்படி மாறுறதில்லை. அல்லாஹ் முதல் வாரத்துக்கு வந்துட்டான், அரசை காலி பண்ணிவிட்டு. இப்போ அரசும் காலியாக போய் பிடி, நீ வாடகைக்கு பிடிச்சிக்கிறது தானே. எல்லாம் வீட்டை காலி பண்ணி அடுத்த வீட்டுக்கு வந்துட்டான், வாடகைக்கு பிடிச்சிக்கிறேன். அப்படியா? எல்லாம் முதல் வானத்துக்கு கொண்டு 7ஆம் வானத்துலேயே வந்திருப்பான். இல்லை, 7ஆம் வானத்துக்கு வந்து அரசுலேருந்து ரசூல் 7 வானத்து தாண்டிச்சால அரசுக்கு போனாங்க. அப்போ எல்லாம் அரசுலேருந்து முதல் வானத்துக்கு வரான்னா முதல் வானத்து 7ஆம் வானத்துக்கு வந்து கொஞ்ச நாள் குடியிருந்து அங்கேருந்து காலி பண்ணிட்டு 6ஆவது வானத்துக்கு வந்து அங்கேருந்து புறாக்கை பிடிச்சி வண்டி கட்டி பிடிச்சி 4ஆவது வானத்துக்கு வந்து 3ஆவது வானத்துக்கு வந்து 2ஆவது வானத்துக்கு அப்புறம் முதல் வானத்துக்கு. அப்படியா? நவுது பில்லா வேஜமா என்ன வழங்கினா இது சாரே காயினாத் உண்மை எல்லாமே அவன்கிட்ட தான் இருக்குது. எதை விட்டு அவன் காலியாக இல்லை. அல்லாஹ் அலைஞ்சு வை. அவன் அல்லாஹ்வுடைய குர்பை சொல்கிறாங்க. சல்லல்லாஹு அலைஹி கரீபாயிடுறான். அல்லாஹ் தூரத்தில் இருந்தால் அடைஞ்சுங்க, ஆனால் அடையிறது கஷ்டம். கரீபாயிட்டான், ஈஸியாக அடைஞ்சிக்கோ அல்லாஹ். மற்ற நாட்களில் நீ வந்து தூரத்தில் இருந்தால் ரொம்ப தூரத்தில் நிற்கிறார், கூப்பிடணும், இப்ராஹிம் 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 இத்தனை வாட்டி கூப்பிடணும். ஒரு நேரம் காலை விழுந்தாலும் கொடுக்கும், என்னப்பான்னு கேட்பார். இந்த கற்று கத்துறேன் அப்படியா? கிட்டே இருந்தார், ஒரு சொல்ல கேட்பார். அல்லாஹ் கரீப் இருக்கிறன்னு சீக்கிரமாக அடைஞ்சிக்கலாம். நீ அல்லாஹ் நீண்ட முஜாஹதாக்கள் சின்ன முஜாஹதாக்களை கொண்டு அல்லாஹ் அடையலாம். கொஞ்சம் இதுக்கிற கொண்டே அல்லாஹ் நீ அடையலாம். அப்போ மற்ற நாட்களை செய்யக்கூடிய நீண்ட நீண்ட இதுக்கு என்ன பலன் கிடைக்குமோ அது கொஞ்ச நேரத்திலே கிடைச்சிடும் அப்படின்னு அர்த்தம். நீ கொஞ்ச நேரம் ஃபாஸ்ட் சொன்னாலே மற்ற நாட்களில் நீ பல மணி நேரம் செய்யக்கூடிய ஃபாஸ்டோடைய நன்மை நீ கொஞ்ச நேரத்தில் கிடைக்கும்னு அர்த்தம். கரீபில் இருக்கான் அர்த்தம், தூரத்தில் இல்லைன்னு அர்த்தம். பை அப்போ நீ அந்த வார்த்தைகளை இஸ்திலாஹாத்துகளை பயன்படுத்தணும். மை மையத் மை ஜாஹில் மை முஸ்தர் மை ஆஜிஸ் வார்த்தைகளை பயன்படுத்த இந்த சொல் நம்மை செயல் பக்கம் கொண்டு போய் சேரும். பை சொல் செயலின் பக்கம் கொண்டு போய் சேரும். அப்போ அமலே கல்பின் பக்கம் கவனம் செலுத்தணும். அமலே ரூஹ் அமலே சிர் அதுக்கு நேரம் ஒதுக்க வேண்டும், அதை பயன்படுத்த வேண்டும், அதை செய்ய வேண்டும். அமலை கல்பு செஞ்சீங்க, கல்பு அல்லாஹ்வுடைய தரிசனத்தில் வந்துடும். அமலை ரூஹ் செஞ்சோம், ரூஹ் தரிசனத்தில் வந்துடும். இதனுடைய ஜஸா என்ன? சொர்க்கம். ஜிஸ்முடைய அமலுக்கு ஜஸா கூலி என்ன? சொர்க்கம். கல்புடைய அமலுக்கு கூலி என்ன? தரஜாத். ரூஹுடைய அமலுக்கு கூலி என்ன? குர்பு. ஜி சிறுடைய அமலுக்கு கூலி என்ன? வஸ்ல். வஸ்லே தாம். இதெல்லாம் இஸ்லாஹாத்துகள். அமல் செய்ய தான் ஷேഖன சொல்லுவாங்க. வாயிலே பேசிட்டு இப்போ போகிறது, வாயிலே பேசிட்டு உட்காந்து இப்போ போகிறது.
ஒருத்தன் பேசுகிறான், இங்கேருந்து மெட்ராஸ், சேலத்துலேருந்து மெட்ராஸ் எப்படிங்க போகிறதுங்க? நேராக ஆத்தூருங்க, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், திண்டிவனம், மெட்ராஸ், இப்படி பேசியிருக்கான். அடுத்து யாருக்கெல்லாம் சேலத்துலேருந்து மெட்ராஸ் போகணுங்கன்னா இங்கேருந்து நேராக ஆத்தூருங்க ரூட்டு. அடுத்தது வந்து கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், திண்டிவனம், தாம்பரம், மெட்ராஸ் சொல்லிட்டே இருக்கான். கிளம்பவே இல்லை வாழ்நாளெல்லாம். அந்த மாதிரி நம்ம மஞ்சளை நாசூத்து, மலக்கூத்து, ஜபரூத்து, லாஹூத்து சொல்லிட்டே இருக்கான். ஒரு நாள் கூட போவே இல்லை. அந்த மாதிரி நம்மள சிந்தனைகள் இருக்கக்கூடாதுப்பா, செயல்படுத்தணும்னு சொல்லுவாங்க சர்க்கார். அல்லாஹ் தஆலா அந்த பாக்கியத்தை நசீபாக்குவானாக. நம்ம எல்லோரும் அந்த மஞ்சள் அடையக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.